ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகிய மரணத்தை பற்றி ஒரு மனிதன் யோசிப்பதே கிடையாது. ஒரு மனுஷன் மரணத்தை பற்றி யோசிக்க வேண்டும். கொஞ்சம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி வருகிறது. நமக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாவும் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்க, நம்மளை போல் வாலிப வயசுக்கு வந்திருப்பாங்க, நடுத்தர வயசுக்கு வந்திருப்பாங்க, வயதாக இருப்பாங்க, இந்த வயதான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நம்முடைய தாத்தா பாட்டி இருந்தாங்க, அப்படி தான் இருந்தாங்க, அவங்களும் வயதாகி இறந்துட்டாங்க. நம்முடைய பெற்றோர்கள் முதிர் வயதை எற்றி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம நடு வயதை தாண்டி கொண்டு இருக்கிறோம். சிலர் நடு வயதை தாண்டி முதிர் வயதை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு நாள் மரணம் வருவது நிச்சயம். லேலூயா. இதை குறித்து ஒரு மனுஷன் யோசிக்கணுமே. தாவீது சொல்லும்போது, என் நாட்களை இன்னும் அறிவை எனக்கு தார். அவன் ஒரு அரசன், அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவன் சொல்கிறான், என் நாட்களை என்ற அறிவை எனக்கு தார். நீங்கள் வருஷத்துக்கு 365 நாள் போட்டு நீ 80 வருஷம் பேராசையோடு இருப்பேன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஒரு 90 வருஷம் நான் இருப்பேன் ஆண்டவர் வச்சுருப்பார். சரி, 90 இன்ட்டு இன்னும் எத்தனை வருஷங்கள் இருக்கிறது? 40 வயசு இருக்குதுன்னா இன்னும் ஒரு 50 வருஷத்தை போட்டு இன்ட்டு பண்ணி பாருங்கள். ஆயிரக்கணக்கில் தான் நம்முடைய நாட்கள் என்ன பண்ணுது இருக்குது. சில ஆயிரங்கள் தான். அதில் தூங்குறதுல பாதி நாள் என்ன பண்ணிடுது, போயிடுது. எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா சில நாளுக்குள்ளே, சில 1000 நாட்களுக்குள்ளே நாம் இந்த பூமியில் இருக்க போவது இல்லை.